பெருமக்களே, திரு அம்பல சக்கரத்தினுடைய பல முறைகள் ஒரு 3-4 பார்த்தோம். 5வது மந்திரம் இன்றைக்கு நான் தொடங்கணும். இதுவரையில் பார்த்தலாம் ஏற்கனவே கொடுத்த நோட்ஸ் தான், அதை வச்சு தான் விளக்கிட்டோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 5வது மந்திரம். மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 901. அது மட்டவிழ் தாமரை மாது நல்லாளுடன் வருது பாருங்க. அந்த சக்கரத்தில் ஓம் போட்டு ஹூம் ஹவும் என்ற அந்த பீஜாட்சரம் சொன்ன உடனே அது சக்திக்குரிய மந்திரமாகவும் சக்திக்குரிய சக்கரமாக இருக்கிறது. எனவே அது சிவசக்தி, பெருமானும் பெருமாட்டையும் சிவசக்தியாக இருக்கிற சக்கரம் என்று அதை சொல்லிட்டார் முதல்ல. அதைத்தான் அடுத்து விளக்கிறார். மட்டவிழ் தாமரை மாது நல்லாளுடன் ஒட்டி இருந்த உபாயம் அறிகிலர், விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்டவல்லார் உயிர் காக்க வல்லார் என்னார். அதாவது விடாத எழுத்து சி, விட்ட எழுத்து வா, அது ரெண்டும் சேர்த்தோம்னா விட்ட எழுத்தாக இருக்கிற வா என்பதை இல்லாமல் அதில் சீன்னு சொன்னார் இல்லையா. சி என்று சொன்னாலும் அந்த வாவை குறிக்கிறது, வா இருக்கிறது உள்ளே அர்த்தம். அதை சாதாரண மக்களுக்கு தெரியாது என்பதனால சிவ என்று வைத்து அந்த சிவ என்ற மந்திரம் இறைவனுக்கும் இறைவிக்கும் உள்ள மந்திரமாக எழுத்தாக சொல்கிற வழக்கம் நமக்கு உண்டு. அதுதான் விட்ட எழுத்துடன் விடாத எழுத்துன்றார். அதுதான் விளக்கம் உங்களுக்கு அந்த 41வது பக்கம் அதில் கொடுத்துரு. அதான் இன்றைக்கி ஆரம்பிக்கணும் நியாயமாக. தேனோடு மலர்கின்ற இதயத்தாமரையுள், அந்த மட்டவிழ் தாமரைன்றதுனால மட்டும்தான் தேன் அர்த்தம். பட்டினப்பாலை என்ற சங்க இலக்கியத்தில் பூம்புகார் நகரம் இரவில் எப்படி இருக்கும், நைட்டில் எப்படி இருக்கும்னு, ஒரு சிட்டி எப்படி இருக்குன்றது சொல்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி சொல்லுகின்ற பெரிய பெரிய நகரங்கள் இருக்கிற அந்த இரவை அப்படியே பட்டினத்தில் பூம்புகாரில் இருக்குது என்று பட்டினத்தில் வரும். அந்த பட்டினப்பாலையில் அதில் என்ன சொல்கிறாருன்னா, மட்டு நீங்கி மது உண்டும், பட்டு நீக்கி துயில் உடுத்தும் என்று வரும். இரவு நேரத்தில் என்ன பண்ணுறாங்களாம், மட்டு என்றால் அளவாக சாப்பிட்ற மது, அது பகல் நேரத்தில் அளவாக சாப்பிட்டு வேலை பார்ப்பாங்களாம். இரவு நேரத்தில் மது சாப்பிடுவாங்கன்னா அதே தான் அளவு கடந்து சாப்பிடுவாங்களாம். அளவு கடந்து சாப்பிட்டால் அது மது மாந்துதல், அளவோடு சாப்பிட்டால் மட்டா சாப்பிடுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கூட மட்டா சாப்பிட்றா, ஏன்டா அதிகம் சாப்பிட்றேன்னு சொல்கிறோம் இல்லையா. அளவோடு சாப்பிட்டால் அது மட்டு. கபிலருடைய பாட்டில் புறநானூற்றில் மட்டு வாய் திறப்பவும் மை விடை வீழ்ப்பவும் என்று எப்படி இருந்தான் பாரி. பாரி எங்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பான்னு சொன்னால் ஜாடி நிறைய மது இருக்குமா. மட்டு வாய் திறப்புன்னா ஒரு அளவு தான், ஒரு பெக்குன்றாங்க இன்றைக்கி இல்லையா. அந்த ஒரு பெக்கு மாதிரி ஒரு அளவோட கபிலர் சாப்பிடுவாராம். அது மட்டு வாய் திறப்பவும் மை விடை வீழ்ப்பவும் என்றால் ஆட்டுக்கடா இறைச்சி, ஆட்டு இறைச்சி நாங்கள் சாப்பிட்டோம் என்று கபிலர் சொல்கிறார். அவர் ரொம்ப அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அதுபோல் மட்டு நீக்கி மது உண்டும், பட்டு நீக்கி துயில் உடுத்தும். துயில்னால் மென்மையான காட்டன் உடை, அது பருத்தி ஆடை. பட்டாடை கூடாது, இரவில் படுக்கிற பொழுது பருத்தி ஆடை வேண்டும் என்று எல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கிறாங்கிறத நிறைய அதில் வரும். எவ்வளோ நாகரிகமாக நம்ம ஆட்கள் இருந்திருக்கிறாங்க என்பது. அதாவது ஒரு தட்டில் சாப்பிட்றாங்களாம், சாப்பிட்றது வெள்ளையாக அரிசி இருக்கு இல்லையா, அந்த பச்சரிசியே அது ஒரு வெள்ளையாக இருக்குது. அந்த வெள்ளை அரிசி முழு நிலா போல் இருக்குதான். பக்கத்தில் சைட் டிஷ் எல்லாம் நட்சத்திரம் போல் இருக்குதான், நிறையா நட்சத்திரம் போல் தாரகைகள் போல் இருக்குது என்றெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் அவங்க சாப்பிட்ருக்காங்க நம்ம பார்க்கணும். நெடு நிலாமுற்றம்ன்றாங்க. நிலாமுற்றத்தை பற்றி சிலப்பதிகாரத்தோடு வருது. அதாவது பருவங்கள் நமக்கு 6 பருவம் தான். நமக்கு வடமொழியில் 4 தான் பருவம், நமக்கு 6 பருவம் நாம் சொல்கிறோம். கார்காலம் கூதிர்காலம் என்றும் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேனில் சொல்கிறோம் இல்லையா. இந்த 6 பருவத்திற்கும் உரிய மாடி. குளிர்காலத்திற்கு என்றால் ஃபஸ்ட் ஃப்ளோர் போ, இன்னும் கொஞ்சம் குளிராக செகண்ட் ஃப்ளோர் போ என்று சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோருக்கு ஏற்றார் மாதிரி கார்காலத்திற்கு ஏற்றார் போல, மழைக்காலத்துக்கு ஏற்றார் போல எல்லாம் கட்டிடம் அமைச்சிருக்கிறாங்க. எல்லாம் முடிந்த பின்னால் முதுவேனில் வருது இல்லையா, கோடை காலம். அப்புறம் நெடு நிலாமுற்றம் என்று நிலாமுற்றத்தில் போய் நிலவை ரசிப்பார்கள் என்று கடைசியாக டெரஸ் என்று சொல்லி 7 மாடி அன்றைக்கே கட்டியிருக்காங்க. சாதாரணமாக கட்டியிருக்காங்க பூம்புகாரில் என்று பார்க்குறோம்.
ஒரு ஒரு குடும்பம் ஒரு வீட்டில் ஒரு பெரிய கட்டடம் பணக்காரர் அப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டிடக்கலை சிற்பக்கலை நிறைய சொல்கிறாங்க. நகரத்தாருடைய கட்டிடங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஏசியெல்லாம் வேண்டாம், குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்காலத்தில் சூடாக இருக்கும். அதுக்கு ஏற்றார் மாதிரி அந்த சுண்ணாம்பு குழை என்னென்னமோ போட்டு கலக்கிறாங்க. அந்த என்னமோ ஒரு காயமெல்லாம் போட்டு கலந்து ஊற வைத்து கடுக்காய் எல்லாம் போட்டு ஆய வைத்து சூற எழுப்பாங்க. வளவழன்னு இருக்கு. நீங்கள் பாருங்கள், அந்த வளவழுப்பு வேற எங்கேயுமே நீங்கள் இப்போ இருக்கிற இந்த ஃப்ளோரில் கூட இருக்காது, பார்த்து டைல்ஸ் கூட இருக்காது, அப்படி இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த விஷயங்கள் தான். எல்லாவற்றையும் நாம் விட்டுட்டோம்னு பார்க்கிறோம் இல்லையா. அதான் அதனால் இங்கே தேனோடு மலர்கின்ற இதயத்தாமரையிலே பெருமான் இருக்கிறான் என்று, அந்த பொதுவாக தாமரை மலர் என்று சொன்னாலே இதய தாமரை தான். வள்ளுவர் கூட மலர்மிசை எய்கினான் தான் சொல்கிறார். மலர்மிசை எய்கினான் என்றால் அதுக்கு உரை எழுதுகின்றவர்கள் முக்கியமாக பரிமேழகர் அன்பால் நினைவாரது உள்ளக்கமலம், உள்ளக்கமலம் தான் சொல்கிறார், உள்ளமாகிய தாமரை என்றார். எனவே உள்ளத்தாமரையில் தான் பெருமான் வீற்றிருக்கிறான்றதை இங்கே எழுதார். மற்றவள் தாமரை அதில் எழுந்தருளிருக்கின்ற முறையை மக்கள் அறிகின்றார்கள் இல்லை. நம்முடைய இதயத்திலேயே பெருமான் இருக்கின்றான். அதாவது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் சொல்கிறார் இல்லையா. அதை நாமெல்லாம் அறியவில்லை, அறிகின்றார்கள் இல்லை. அதனை அறிந்து பாசங்களை நீக்கிவிட்ட ஆண்மை எழுத்தை, பாசங்கள் நீங்கிய ஆண்மை எழுத்து என்றால் நா மா என்ற பாச அந்த எழுத்துக்கள். முன்ன சொன்னது சிவாய நம சிவாயன்னு சொன்னார். அதெல்லாம் பாசத்தோடு இருக்கிற எழுத்துக்கள். பாசம் நீங்கினால் சிவஞான போரத்தில் வருது இல்லையா, பாசம் ஒருவ உராத்துறை தேர்த்தி என பாசம் ஒருவ விதி என்னும் அஞ்செழுத்துன்னு வருது இல்லையா. அந்த பாச எழுத்து நா மா, அந்த நா மா நீங்கினால் சிவாய என்பதுதான். அப்படி சொல்கிறார். அதனை அறிந்து பாசங்களை நீக்கிவிட்ட ஆன்ம எழுத்தை சிவத்தை விட்டு நீங்காத அந்த எழுத்துடன் அருள் எழுத்து சி வா, வா என்பது சிவனை விட்டு நீங்காது. எனவே சிவனை விட்டு நீங்காத அந்த அருள் எழுத்துடன் பிணைக்க வல்லவர், காத்து கொள்ள வல்லவர் பெருமான். பிறப்பில்லாமல் நம்ம செய்ய வேண்டுமென்றால் நாமா என்ற அந்த 2 எழுத்தை எடுத்துட்டு சி வா யா அந்த 3 எழுத்தோடு நாம் இருக்கணும். அந்த 3 எழுத்தை நம்ம எந்திரத்தில் வைத்து பொறித்தால் பிறப்பு நீங்க வேண்டும் என்று எண்ணினால் இப்படி நீங்கள் செய்யலாம் என்று சொன்னார். மேற்கூறிய சக்கரத்தில் நடுவன் நிற்கும் ஓர் அறை இதயத்தாமரையாக அறியத்தக்கது. முன்ன சொன்ன அம்பல சக்கரம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த பெருசாக இருக்கிறதுல நடுவில் இருக்குது பாருங்கள், ஓம்னு இருக்கு இல்லையா, அதுதான் இதயத்தாமரை. இங்கே சொல்கிறார் அதை மட்டவிழ் தாமரை என்பது இதயத்தாமரையாக அதை அறிய வேண்டும், அறியத்தக்கது என்னும் முதல் 2 அடிகள் குறிப்பால் சொன்னார். அந்த மட்டவிழ் தாமரை மாது நல்லாளுடன் ஒட்டி இருந்த உபாயம், சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கின்றது ஓங்காரத்தில் பார்க்கிறோம். அப்படி இருப்பது அது முதல் 2 அடியில் வருகின்றது. அடுத்து அந்த அறையை சூழ எல்லா இடத்தும் சிகாரம் நிற்றல். அந்த பழைய பெரிய படத்தை பாருங்கள், அதில் ஓங்காரத்து பக்கத்தில் சின்னு இருக்கு இல்லையா, எல்லா இடங்களும் சூழ எல்லா இடத்தும் சிகாரம் நிற்றலை சிவன் சக்தியோடு ஒட்டி இருந்ததாக கூறினார். நீங்கள் திருஅம்பல சக்கரத்தில் சீதான சார் இருக்குது, வாவை காணமேன்னு நினைக்காதீங்க. அந்த வா அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது, சிகாரத்துக்குள்ளே வகாரம் அடங்கி இருக்குதுன்னு நம்ம நினைத்துக்கொள்ள, அப்படி தான் பாவிக்கணும்ன்றார். அது தெரியாதவர்களுக்கு தான் இந்த மாதிரி ஹூம் ஹாம் ஹம் என்று இதை சொல்கிறார். சிவன் சக்தியோடு ஒட்டியிருந்ததை கூறுவார் என்பதை கூறினார். பின் 2 அடிகளால் மேல் தான் ஒன்றும் அந்நான்கும் தன் பேர் எழுத்தாகும் என்ன சொன்னது இல்லையா. தான் ஒன்று என்று எடுத்த தன்னுடைய எழுத்து எது என்றால் சி என்பதுதான். அந்த சிகாரத்தை முன்னே வைத்து சொல்கிறார். அடுத்து இருப்பது வா ய ந ம என்ற 4 எழுத்து. அந்த வா ய ந ம என எழுத்து இவை என்பதும் அவை பொறிக்கப்படும் முறையும் இருந்து விளங்க கூறினார். அந்த அம்பல சக்கரத்தை பார்த்தீங்கன்னா எங்கே சி இருக்கணும், எங்கே வா இருக்கணும், எங்கே யா, எங்கே நா, எங்கே மா என்று வரும். அதை இங்கேயே இங்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த பெரிய சக்கரத்தை இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்கும். அந்த சதுரத்தை அதான் கலரு பென்சில் போட்டால் புரியுன்னு சொன்னவங்களுக்கு அதை பார்க்குற பொழுது 4 அறையாக பிரிக்கலாம், 4 ஸ்கொயராக பிரிக்கலாம். அது ஒரு ஸ்கொயர் தான், அந்த 4 ஸ்கொயராக பிரிக்கலாம். அப்படியே பிரித்து நடுவில் ஒரு ஸ்கொயருக்கு பாருங்கள், நடு அதுதான் இதய தாமரை போல் இருப்பது என்று சொல்லி அங்கே சின்னு இருக்கு இல்லையா. அந்த சிசி என்பது மிக இதய தாமரை என்றால் ஆன்மாவுடைய ஆன்ம அறிவு அல்லது ஆன்ம நெஞ்சம்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்ம அறிவோடு பெருமான் ஒட்டி இருக்கிறான் என்பதற்குத்தான் சி என்பது.
அவனோடு ஒட்டி இருப்பது வா. எனவே அதுக்கு அடுத்த அடுத்த வட்டத்தில் அடுத்த கட்டத்தில் வா என்று இருக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டமாக யா என்று இருக்கிறது. அப்போ சி என்பதற்கும் வா என்பதும் பக்கத்தில் பக்கத்தில், சிவ என்பதற்கு பக்கத்தில் யா என்ற ஆன்மா இருக்கிறது. அதை ஒட்டித்தான் நாமா என்று இருக்கு. எனவே அது புறவட்டங்களாக நாமா என்பதை ரொம்ப வெளியில் வருவதாக பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பார்த்தா தெரியலாம். சி என்பதை சுற்றி வளர்த்தா ஒரு ஸ்கொயர் வரும். வா என்பதை மொத்தமாக சேர்த்திங்கன்னா அப்படி ஒரு ஸ்கொயர் வரும். அப்புறம் யா என்பதை சேர்த்தால் ஒரு ஸ்கொயர், நா என்பதை சேர்த்தால் ஒரு ஸ்கொயர், மா என்பதை சேர்த்தால் வெளிவட்டம். எப்படி 5 வகையாக வரும். 5 எழுத்துக்களுக்கு 5 ஸ்கொயராக வைத்து வழிபடலாம் என்று அதை சொல்கிறார். அதுதான் அங்கே எழுதுகிறோம். தான் ஒன்றும் அந்நான்கும் வாய நம என எழுத்து வைத்து பொறிக்கப்படும் முறையும் இங்கு குறிக்கப்பட்டது. இந்த சக்கரத்தில் உள்வட்டம் ஒன்றும் இப்போ சொன்னது அகவட்டங்களாக, வெளிவட்டங்கள் 2 புறவட்டங்களாக. அகவட்டம் என்று சொன்னால் உள்வட்டங்கள் 3, சி வா யா என்ற அந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது 3 அகவட்டம். மா என்பது புறவட்டம். அதில் மா என்பது விளிம்பு நிலையில் கடைசியில் இருக்கின்ற ஒன்றுன்றார். ஆதலால் பாசை எழுத்துக்கள் புறவட்டத்திலும் அவற்றுள்ளும் மலை எழுத்து விளிம்பு வட்டம், மலமாக இருக்கின்ற ஆணவம் அது ரொம்ப தள்ளி இருக்குது. அது ஏன்னா சிவனுக்கு அப்பாற்பட்டது என்பதனாலே தனியாக வைக்கணும். அப்படி வைத்து நீங்கள் விளிம்பு எடுத்து நிற்பவாயின என்க என்றால், இப்போ இந்த சக்கரத்தை நீங்கள் படிக்கிற பொழுது அல்லது அதை உச்சரிக்கிற பொழுது நம்ம அறியாமலே ஆணவம் என்பது எங்கேயோ இருக்குது, சிவனை விட்டு எங்கேயோ தள்ளி போச்சு. அதே மாதிரி யா பக்கத்தில் நா என்பது மா நீங்கினால் நா நீங்கும். அப்போ யா என்பது நாமா நீங்கினால் வாவோடு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த பாவனையில் நீங்கள் படித்தீங்கன்னா, எப்படி அஞ்செழுத்து உச்சரிக்கிற பொழுது நமசிவாய என்று சொல்வது ஒரு முறை, சிவாயம் என்று சொல்வது ஒரு முறை, சிவாய் என்று சொல்வது ஒரு முறையோ, அதுபோல் அந்த மந்திரங்களினுடைய முறைகள்லாம் இந்த சக்கரத்தில் அடங்கிவிடும் என்று பஞ்சாக்கரத்தினுடைய எல்லா பேதங்களையும் இந்த வட்டங்களில் செய்யலாம் என்றுதான் அந்த எந்திர வழிபாட்டை சொன்னார். அது 5வது மந்திரம். இனி 6வது மந்திரம். ஆலயமாக அமர்ந்த பஞ்சாக்கரம், ஆலயமாக அமர்ந்த அத்தூலம் போய் ஆலயமாக அறிகின்ற சூக்குமம் ஆலயமாக அமர்ந்திருந்தானே என்றார். பெருமானுக்கு உரியது. நீங்கள் ஸ்தூல பஞ்சாட்சரின்னு சொன்னீங்க, சூக்கும பஞ்சாட்சரின்னு சொல்லியிருக்கீங்க. எந்திரத்தில் ஸ்தூல பஞ்சாட்சரம் சொல்வதா சூக்கும பஞ்சாட்சரம் சொல்வதா என்ற ஒரு சந்தேகம் வருகின்ற பொழுது அந்த சந்தேகத்தை நீக்குவது தான் இது. பெருமானுக்கு ஆலயம் எது என்று சொன்னால் சூக்கும பஞ்சாட்சரம்தான் ஆலயம். ஏனென்றால் சிவனோடு ஒட்டியிருப்பது அருள். எல்லா ஆன்மாக்களிலும் சிவன் நிறைந்திருக்கிறான் என்பது நாம் சொல்கிறோம். எனவே யா என்பது சிவனுக்கு புறம்பு அல்ல. நீங்கள் நகாரத்தை விட்டுருங்க, மகாரத்தை விட்டுருங்க, அதெல்லாம் கூட புறம்புன்னு சொல்லலாம். யகாரம் என்ற ஆன்மா சிவனுக்கு புறம்பு அல்ல என்றால் ஆன்மாக்களோடு பெருமான் கலந்திருக்கிறான் என்று பார்ப்பதாலே, அப்போது சிவாய என்பது சிவாய நம என்று சொல்கிறதுனால சூக்கும பஞ்சாட்சரம்தான் பெருமானுக்கு விருப்பமாக இருக்கிறது என்றுதான் இங்கே சொல்கிறார். ஆலயமாக அமர்ந்தது எது, பெருமானுக்கு எது ஆலயம் என்று சொன்னால், நமச்சிவாய என்பது மந்திரமாக இருந்தாலும் அவன் விரும்புகின்ற ஆலயம் எது என்றால் சிவாய என்பதுதான். எனவே நாம நீங்கி அல்லது சூக்கும பஞ்சாட்சரமாக இருக்கிற சிவாய நம காலப்போக்கில் நம நீங்கினால் சிவாய என்று வரும் என்று அர்த்தம் இந்த பாட்டில் அவர் சொல்கிறார். அப்போ சூக்கும பஞ்சாட்சரம் தான் மந்திரத்திற்கு சிறந்தது, அது எந்திரத்திற்கு சிறந்தது. எந்திரத்தில் ஸ்தூல பஞ்சாட்சரத்தை சொல்லலாமா சூக்கும பஞ்சாட்சரம் சொல்லலாமா என்றால் சூக்கும பஞ்சாட்சரம் தான் பெருமானுக்கு விருப்பமானது என்பதாலே அதைத்தான் நம்ம சொல்லணும். ஏன் சொல்ல வேண்டும் என்றால், ஸ்தூல பஞ்சாட்சரம் உலக இன்பத்தை தருவது. உலக இன்பத்தை தருவது அவனால் முடியாது, அவன் விருப்பப்பட மாட்டான். நீ ஏன்பா அதை கேட்கறது தான் சொல்லுவான். பொண்ணை கேட்டால் ஏன் தரமாட்டான்றான் என்றால், பொண்ணை கேட்டால் மறுபடியும் தொல்லைதான்ப்பா வரும், வேண்டாம் என்று பின்னால் வருகின்ற தொல்லையை முதல்லே நீக்கி விடுகிறான்னு பார்க்கிறோம். எனவே உலகப் பெயருக்காக பெருமான் இருப்பது கிடையாது. அருள் வேண்டுமா வா என்கிட்ட வா என்று தான் சொல்கிறதுனால அவன் விரும்புகின்ற மந்திரம் எது என்றால் அது சூக்கும பஞ்சாட்சரம் தானே தவிர ஸ்தூல பஞ்சாட்சரம் அல்ல. எனவே எந்திரத்தில் சூக்கும பஞ்சாட்சரம் தான் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். 6வது 41ஆம் பக்கத்தில் இறைவன் தனக்கு இடமாக விரும்பி எழுந்தெழுக்கின்ற திருவைந்தெழுத்து முதற்கண் அவன் அங்கனம் எழுந்தருளி இருந்த தூல நிலை போக, முதல்ல நமச்சிவாய என்ற நம என்பது நீங்கிறது இல்லையா, தூல நிலை போக பின்பு அவனுக்கு உரிய மிக ஓப்பான இடமாக அறியப்படுகின்ற சூக்கும நிலையை தனக்கு இடமாகும்படி கொண்டு அதன்கள் மிக விரும்பி எழுந்தருளுகின்றான். நமச்சிவாய் என்பது தூல பஞ்சாட்சரம், அது அவனுக்கு ரொம்ப விருப்பம் கிடையாது. ஏனென்றால்
உலகியலுக்கு உரியது. சிவாய நம என்று சொல்ற பொழுது தனக்கு உரியதாக இருப்பதாலே மிக விரும்புகிறான். ஆகையால் இந்த சூக்கும பஞ்சாட்சரமே திரு அம்பல சக்கரத்துள் கள்ளப்படுவதாயிற்று என்பது குறிப்பீச்சும். திரு அம்பல சக்கரத்தில் ஏன் சிவாய நம என்று சொல்கிறோம்? முதல்ல நீங்கள் பார்த்தா அவங்க படத்தில் இருக்கு இல்லையா, அது சிவாய நமச்சிவாய கிடையாது, சிவாய நம என்று இருப்பதாலே அது சூக்கும பஞ்சாட்சரம் தான் பெருமானுக்கு உவப்பு விருப்பமுடையது என்பதாலே கொள்ளப்படுகிறது. எனவே இதனை மேற்கூறிய சக்கரத்தில் தூல பஞ்சாக்கரம் கொள்ளத்தக்கதோ அன்றோ என எழும் ஐயத்தினை நீக்கிறார். தூல பஞ்சாட்சரத்தை சொல்வதா சூக்கு பஞ்சாட்சரை சொல்வதா என்று ஒரு சந்தேகம் வந்தால் தூல பஞ்சாட்சரத்தை காட்டிலும் சூக்கு பஞ்சாட்சரம் தான் சிறந்தது என்பதற்காகத்தான் இந்த மந்திரத்தை சொன்னார். இதனாலே இது சூக்கும திரு அம்பல சக்கரம் ஆதல் பெறப்பட்டது. முதல்ல சொல்வது திரு அம்பல சக்கரம் பொதுவாக சொன்னார். சிகாரத்தை முன்னே வைத்து வருவதை சூக்கும திரு அம்பல சக்கரம் என்று சொன்னார் என்பதை 6வது மந்திரமாக அதை சொல்லியிருக்கிறான்னு பார்க்கிறோம். அதுக்கடுத்து 7வது மந்திரம் 42ஆம் பக்கம். இருந்த இவ்வட்டம் 23 ரேகை இருந்த அதனுள் ரேகை 5ஆக இருந்த அறைகள் 25ஆக இருந்த அறை ஒன்றில் எய்தும் மகாரமே என்றார். அதாவது 4 ஸ்கொயராக இருப்பல ஒரு ஸ்கொயரை பற்றி சொல்கிறார். ஒரு ஸ்கொயர் 25 அறைகள் என்று அதை எடுக்கிறார். உங்கள் விளக்கத்தை பார்த்து அது ஒன்று தான். விளக்கம் எப்படி வழிபட வேண்டும் என்ற ஒரு விளக்கம்தான். இறைவன் அமர்ந்திருக்கும் மேற்சொல்லிய சக்கரத்தில் திரு அம்பல சக்கரம் இருக்குல்லையே, அதில் 25 அறைகள் அமைந்துள்ள ஒரு பகுதியை தனியாக வாங்கி தனியாக பிரிக்கணும். அந்த பெரிய படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் ஏதாவது ஒரு ஸ்கொயர் அது 25 அறைகள் தனியாக வாங்கணும். தனியாக வாங்கி தனிச்சக்கரமாக கொள்ள வேண்டும். பெரிய 4 ஸ்கொயராக இருப்பதை ஒரு ஸ்கொயராக எடுத்துக்கிட்டு அதை தனிச்சக்கரமாக வைத்து அதன் நடுவில் மகாரத்தை பொறிக்க நடுவில் மா என்று சேர்த்துக்கொண்டார். அப்புறம் எஞ்சிய அமைப்பு முறைகளை அடுத்த மந்திரத்திலே கூறுகிறார். முதல்ல அந்த 7வது பாட்டில் பெரிய அம்பல சக்கரத்தில் 4 பகுதியாக இருப்பல ஒரு பகுதி எடுத்துக்க, ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு நடுவில் மகாரத்தை குறிப்பிட்டுக்கிறது. ஓங்காரத்தில் விட்டு மகாரத்தை குறிக்கணுன்றார். அது வெளியில் அங்கே சொன்னார். 121ஆக காணப்படும் மேற்சொல்லிய சக்கர அறைகள் 25 அறைகளாக அமைந்து 4 சக்கரங்களின் கூட்டாக அமைந்திருத்தலால் நீங்கள் அதை பார்த்தா தெரியும். 121 அறைகள் அதில் இருக்குது. அது 4 ஸ்கொயராக இருக்குது. அதில் ஒரு ஸ்கொயர் எடுன்றார், 25 எடுன்றார். அமைந்திருத்தலால் அவற்றுள் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்கை என்பார். அதுதானே பிரிதொரு சக்கரமாக உணர்தல் பொருட்டு அதை இன்னொரு சக்கரமாக ஆக்கிக் கொள்ளலாம். திரு அம்பல சக்கரத்தை 4 ஸ்கொயராக இருப்பதை ஒரு ஸ்கொயர் எடுத்தோம்னா அது 4 சதுரமாக இருப்பதாலே அது ஒரு தனிச்சக்கரம். ஆனால் தனிச்சக்கரம் எப்படி இருந்தால் அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார். முதல்ல சொன்னது மகாரத்தை பொறித்து கொள்ளுகின்றார். ஆனால் தனிச்சக்கரமாக எடுத்து மா என்பதை பொறித்து கொள்க. அதுக்கடுத்து 8வது பாட்டில் 8வது மந்திரம் மகாரம் நடுவே வளைத்திடும் சக்தியை. ஒகாரம் தானே, ஒகாரம் வளைத்திட்டு பிளந்து ஏற்றி யகாரம் தலைய இரு கண் சிகாரமா நகார அகாரம் நற்காலம் அதுவாமே. அந்த ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு அது உங்களுக்கு அதை இதை கொடுத்துமான்னு தெரியல, இன்னும் கொடுக்கல. இது இன்னைக்கு கொடுக்க இன்னைக்கு ஸ்கேன் பண்ணது ஐயா, அது கொண்டாடு இருக்கிற. சரி, அதான் அந்த 8, 9, 2 மந்திரம். அந்த 2 மந்திரத்துக்குரிய சக்கரம் தான் அந்த 901க்கு மேலே இருக்கு பாருங்க. 905க்கு கீழே நாடும் பிரணவம் என்றதுக்கு கீழே சக்கரம் இருக்கு பாருங்க. அதைத்தான் அவர் சொல்கிறார். அதுக்கு அடுத்து ஒன்று சொல்ல போகிறார். 2 இருக்குது. 2 அதில் இந்த ஒரு சக்கரத்தை எடுக்கிறார். 4 சக்கரமாக இருப்பதை ஒரு சக்கரமாக ஆக்கி இங்கே சொல்லணுன்றார். அது என்ன என்பது தான் இங்கே விளக்கிறார். 904 8வது மந்திரம் மேற்சொல்லியவாறு நடுவே பொறிக்கப்பட்ட மகரத்தை சூழ ஒரு ஸ்கொயர் அதில் மா எழுதிட்டு மகரத்தை சூழ வகாரத்தை பொறியுங்கள்ன்றார். அதான் மான்னு எழுதுங்க, அந்த மாவை உள்ளடக்கி வான்னு எழுதுங்க, பெருசாக வான்னு எழுதுங்க, வகாரத்தை பொறியுங்கள். பின்பு அந்த 2ஐயும் ஓங்காரத்தால் விளையுங்கள். அதான் அந்த பாட்டில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அந்த படத்தை பார்த்தா தெரியும். ஓங்காரத்தில் இருக்கும். அந்த மா வாலாம் சின்னதாக இருக்குது. அது சரியாக தெரியலை. மாவா சரியாக தெரியல. புரியறதுக்காக சொல்ல நடுவில் மா எழுதணும். அதுக்கப்புறம் அந்த மாவுக்கு வா எழுதணும்.
அந்த 2 எழுத்தையும் சுற்றி வளைத்து ஓன்னு எழுதணும். ஓங்காரத்தை வளைத்து ஓங்காரத்தால் ஓங்காரத்துள் உகாரத்தை தொடங்கி அடுத்த அறைகள் 2 2 ஆகும்படி பிளந்து ஏறக்கீறி புறாட்டத்தில் இருபக்கத்து அறைகளை தலைகளாகவும் மற்ற இருபக்கத்து அறைகளை கால்களாகவும் கருத்தில் கொள்க. அந்த இதை பாருங்க, படத்தை பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்கு இல்லையா, சதுரத்தில் நடுவில் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யா யா யான்னு கடைசியாக இருக்குது, அதை விட்டுருங்க. சி இருக்கு பாருங்க, சி சி சின்னு இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஸ்கொயரில் 1 2 3 4 சி இருக்கும். அதில் முதல்ல அந்த 4 சியும் தலையாக வைத்துக்கணும், தலை போல வச்சுக்கணுன்றார். சி என்பது சிகாரம் தலையும் வைத்துக்கணும். அதுக்கு கீழே நா ஆ இருக்கு இல்லையா, நா ஆன்னு வருது பாருங்க, அதை கால்களாக வைத்துக்கணும். அந்த பாவனையில் அந்த 4ம் சியின் தலை, கீழே நா ஆ என்றிருக்கிறது கால்கள் என்று வைத்துக்கணும். வைத்துக்கொண்டு பாவித்து நீங்கள் ஜபிக்கணுன்றாங்க. அது ஏன் சொல்கிறாருன்னா, பெருமான் நடனம் ஆடுகிறான், நடனம் ஆடுகின்ற பொழுது அவன் தலை, அவனுடைய விரிசடை இதெல்லாம் அசைது இல்லையா, அதனால் அசைவது போல சி என்ற ஒரு தலை, இந்த பக்கம் போனால் சி சி சடை, இந்த பக்கம் ஒரு சடை என்று வருவது போல. அதேபோல் கால் என்று சொன்னால் இந்த பக்கம் கால், இந்த கால் போகும் இல்லையா, அதுபோல தலையும் காலும் அசைந்தால்தான் நடனம். அந்த நடனமாக நீங்கள் பாவிக்கணும் அதை என்று தான் அந்த எந்திரத்தை வைக்கணும். இதுவரையில் பொதுவாக சிகாரம் வகாரம் சொன்னார். ஆனால் பெருமான் எப்பொழுது நடனமாடி கொண்டிருக்கிறான், அதான் அவன் கூத்தாடுகிறான் அல்லவா, அந்த கூத்தாடுவதற்கு இந்த சக்கரம் என்று சொல்லி, ஏன்னா அம்பலம் சக்கரம், அம்பலத்தில் தான் அவன் ஆடுகிறான் அல்லவா, எனவே ஆட்டத்தை சொல்றதுக்காக தான் அந்த எழுத்துக்களை சொல்கிறார். சி சி என்றும் நா ஆ என்று வருது. அதை ஏன் சொல்லுகிறார்ன்றதை இங்கே சொல்கிறார். தலைகளாகின்ற அறைகளில் யகாரத்தையும், கால்களாக இருக்கின்ற அறைகளில் ஒன்றில் நகாரத்தையும் மற்றொன்றில் அகாரத்தையும் குறித்து வழிபடுதலையும் ஜெபித்தலையும் செய்யுங்கள். அது ஒரு ஆணை போல. ஏன் சார் இங்கே நான் போடணும், ஏன் சார் ஆ போடணும்னு சொல்ல முடியாது. நகாரம் என்பது மறைப்பு சக்தி, அகாரம் என்பது பெருமான் கலந்திருக்கிற ஒரு எழுத்து. எனவே நா ஆ என்று வைத்து ஆரம்ப எழுத்தாக, சிகாரம் என்பது மந்திர எழுத்தாக இருந்தாலும் ஒரு மொழியில் ஆரம்ப எழுத்தாக இருப்பது அகாரம். எனவே அகாரத்தை எங்கே பொறிக்கணும் என்று அதை கால்களாக என்றால் அதான் ஆதாரம், அதான் தாங்குதல். இப்போ கூட பாதம் தாங்கிகள் சொன்னார் இல்லையா சார், அதே மாதிரி தாங்கிகளாக இருப்பது ஆ, அது தாங்குதலாலே கால்களை ஆ என்று வைத்துக்கணும். நகாரம் என்பது ஊன்றிய பாதம், ஊன்றிய பாதம் என்பது மறைப்பு என்று நமக்கு உண்மை விளக்கத்தில் வருது. எனவே நகாரம். எனவே நா ஆ என்ற அந்த 2 எழுத்தை அது சார்பாக, அதாவது மறைப்புக்கு சார்பாக, ஆடுகின்ற ஆடலுக்கு சார்பாக ஊன்றிய பாதமாகவும் தூக்கிய திருப்படி அருள், எனவே அது ஊன்றிய திருப்பாதமாக கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். பொறித்து இதனால் எப்படி மந்திரம் வரும், எழுத்துக்கள் எப்படி வரும் என்றால், இந்த சக்கரத்தை பார்க்கணும். சக்கரத்தை பார்க்குறது ஆ என்று வருது முதல்ல, அப்புறம் ஊ என்று வருது. ஆ ஊ என்பது உயிரெழுத்துக்கள். எனவே ஆ, அதுக்கு அடுத்து ஊ. ஏன்னா ஓங்காரத்தில் ஆ ஊ மா அதானே ஓங்காரம். ஆனால் ஓங்காரத்தை பிரிக்கிற பொழுது ஆ ஊ மா என்று பிரிச்சுக்கிறோம். அங்கே நோட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதனால் வரும் உருவாகும் மந்திரங்கள் எது என்றால் ஆ ஊ மா. ஓங்காரத்தை பிரிக்கிற பொழுது அகாரம், உகாரம், மகாரம். அப்புறம் பெருமானை சொல்கிற பொழுது பா சி, அருள் சி, அருளோடு சி சிகாரம், யா என்பது ஆன்மா. இப்படி இதான் மந்திரம். இதன்படி நீங்கள் படிச்சீங்கன்னா ஆ உ மா வா சி யா, இதான் மந்திரம். நீங்கள் சிவாய நமச்சிவாயெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் மந்திரமாக ஜபிப்பது. இங்கே பெருமான் நடனமாடுகிறான். நடனமாடுகின்ற பொழுது ஆன்மா அந்த நடனத்தை தரிசிக்கின்றது. அருளோடு பெருமான் சிவகாமியோடு ஆடுகிறான். ஊன்றிய திருப்பாதம் அவனுக்கு இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு தெரிவதாலே ஆ ஊமா என்பது ஓங்கார வடிவம். பெருமான் உண்மை விளக்கத்தை சொல்கிறோம் இல்லையா, ஓங்காரமே அவன் திருவாசின்னு படிக்கும். எனவே நடராஜ பெருமானுக்கு ஓங்காரம்தான் திருவாசி. எனவே ஓங்காரத்தை வைத்து அந்த அருளாகவும் சிவகாமியாகவும் சிவனாக வைக்கிற பொழுது ஆ ஊ மா ஓங்காரம், வா என்பது சிவகாமி, சி என்பது நடராஜ பெருமானை வைத்து யா ஆன்மா, இது ஒரு வகையான மந்திரம் என்பதும். அப்புறம் நா மா ஊ வா சி யா, உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்குறேன். அதில் நா மா ஊ வா சி மறுபடியும் ஒரு மா போட்டிருப்பேன். அது மா தவறா அச்சா இருக்குது, நான் கூட அப்போ பார்த்து எழுதிட்டேன்.
படிக்கிற போது தவறாக இருக்குது. அந்த மாவை எடுத்துருங்க, அதுக்கு ப்ராக்கெட் அழிச்சிருங்க, அது இல்லை. நான் மூ நா மா வா வா சி யா என்பதும் ஆகும் மந்திரங்கள். அப்போது இதை பார்க்குற பொழுது நான் என்பது மறைப்பு திரோதானம், மா என்பது மறைப்பு மலம், ஊ என்பது ஓங்காரம், வா என்பது அருள், சி என்பது சிவம், யா என்பது அங்கே வருகிறது. அப்போது ரெண்டு வகையாகவும் ஆன்மா கடைசியாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஆ ஊ மா வாசிய நாமா ஊ வாசிய என்பதும் ஆகும். இரண்டிற்கு முன்னே ஓங்காரம் கொள்ளப்படும். எல்லாவற்றுக்கும் ஓங்காரம் போட்டுக்கணும். அகாரம் முதலாகவும் நகாரம் முதலாகவும் தொடங்கும் பொழுது உள்வட்டத்திலிருந்தே தொடங்கி பலமுகமாக செல்ல ஓதுதல் கூடுமாற்றை அறிந்து கொள்ளுக. இப்படி படித்தோம்னா பல வகையாக இதை ஓதலாம். சிகாரத்தை முன்னே வைக்கலாம், அகாரத்தை முன்னே வைத்தால் பல வகையாக இந்த மந்திரங்களை ஓதலாம். அதற்காக இப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு, எப்படி எழுதினாலும் அந்த மந்திர எழுத்துக்கள்லாம் பெருமானுடைய ஆடலை குறிப்பது என்று வைத்துக்கொள்ளும். விளிம்பு வட்ட தலைக்கு பக்கங்களில் உள்ள அறைகள் அங்கே இருக்கு இல்லையா, விளிம்பு அறைகளில் நடனத்தில் இறைவன் தலை இங்கே எழுதுறாங்க. நடனத்தில் இறைவன் தலை செல்லும் பக்கங்களாகவும், நடனம் ஆடுறவர்கள் தலை பிடிப்பு போயிடுது இல்லையா, அது மாதிரி பக்கமாக கொள்ள வேண்டும். கால்களுக்கு நேரே உள்ள ஓர் அறை நிற்கும் நிலையிடமாகும். அந்த படத்தை பார்த்தா தெரியும். நகாரம் இருக்கு இல்லையா, நகாரம் அந்த நிற்கின்ற நிலை. மேலே இருக்கிற சிகாரம் என்று பல பக்கத்து தலை அசைவதாக போவது நிலையாகும் இடமாக கொண்டு, அவற்றின் பக்கத்தில் ஒற்றித்தும் இரட்டித்தும் உள்ள இடங்கள், அங்கே இந்த இடத்துல சி சி, இந்த இடத்துல யா யா நாவா இருக்கு இல்லையா, இரட்டித்து வருகின்ற இடங்களையும் நீங்கள் எப்படி கொள்ள வேண்டும் என்றால், தலை கை கால்கள் செல்லுகின்ற இடமாக. நடனமாடுகிற பொழுது பெருமானுக்கு தலையசையும் கண்ணசையும் காலசையும் இல்லையா. அதாவது வள்ளுவர் இது நம்ம அப்பர் பெருமான் பாடுற பொழுது குறித்த புருவம் கொப்பைச்சபாயும் பாடுறார் இல்லையா, அதுபோல் எல்லா உறுப்புகளும் அங்கே தெரிவது போல அந்த எழுத்துக்களை வைத்துக்கொண்டு பாவிக்க வேண்டும் என்று. இது பாவனையில் நடனத்தை பாவிப்பது, அம்பல சக்கரமாக இருப்பதாலே பெருமானின் நடனத்தை பாவிப்பதற்கு இந்த சக்கரம் என்று அதை முடிக்கிறார். இங்கனமெல்லாம் கருதி கொள்வதற்காகவே தலை கண் கால் என உருவகித்து கூறினார். இந்த இடத்துல தலை கால்னு சொல்கிறாலே பாட்டில், ஏன் தலை கால் என்று சொன்னால் இங்கே எழுத்து தான் இருக்குது. எழுத்தை நீங்கள் தலையாக பாவிக்கணும். சி என்பதை தலையாகவும் நா என்பதை காலாகவும் பாவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்காக தான் உருவகித்து கூறினார். சமர்ச்சி வேஷ்டி பிரணவங்களோடு தூல பஞ்சாட்சரம் அமைந்திருத்தலால் இது தூல திரு அம்பல சக்கரமாதல் அறியப்படும். முன்ன சொன்னது சூக்கும அம்பல சக்கரம், இது நமசிவாய் என்று நான் என்று வர்றதுனால சமஷ்டி வியஷ்டி ரெண்டும் வருது இல்லையா. அதாவது ஓங்காரம் வருகின்றது, வியஷ்டியாக ஆவுமா என்று வர்றதுனால சமஷ்டி வியஷ்டி பிரணவங்களோடு தூலபஞ்சாட்சரம் அமைந்திருப்பதால் இது தூல திரும்பல சக்கரம் எனப்படும். இவ்விரண்டு திருமந்திரங்களாலும் மற்றொரு வகை திருமம்பல சக்கரம் கூறப்பட்டது என்று 9வது மந்திரத்தில் சொல்லி முடிக்கிறார். இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இதுவரையில் பார்த்தீங்கன்னா அம்பலச்சக்கரத்தினுடைய எப்படி வரைய வேண்டும், அம்பலச்சக்கரத்தில் ஓங்காரம் இருக்கிறது, அம்பலச்சக்கரத்தை பீஜாட்சரத்தோடு சிவசக்தியாக நாம் வழிபடலாம். நடனமாக அம்பலத்திலே பெருமான் நடனமாடுகிறான், எனவே நடனமாக வழிபடலாம் என்று இந்த இத்தனை சக்கரங்கள் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ ஏறக்குறைய நமக்கு அடுத்த இன்னொன்று இருக்குது, நான் சொல்லலை. இதுவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பலச்சக்கரம் ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து சிவசக்தியாக இருக்கின்ற சக்கரம் ஒன்று, இப்போ சொன்ன சக்கரம், 3 வகையான சக்கரம். இந்த 3 வகையான பாவனையில் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பப்படி நீங்கள் செய்யலாம் என்று நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கிறார். எல்லாம் அம்பல சக்கரம் தான். நீங்கள் பெருமாட்டியோடு வைத்து நடன காட்சியாக பார்க்குறீங்களா, அப்போ இதை எடுத்துங்க. நடனமாக இல்லை எனக்கு சிவாயனம்னு சொன்னால் போகுதுன்னா இன்னொன்று எடுத்துங்க என்று நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் அம்பல சக்கரத்தை வரைந்து கொண்டு வழிபடலாம் என்பதுதான் இதனுடைய முறை. இது எது போல என்றால் 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் இருக்கு இல்லையா, 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் தான். அதில் உங்களுக்கு எது விருப்பமோ அப்படித்தானே, போக வடிவமா, யோக வடிவமா, வேக வடிவமா, ஏதோ ஒரு வடிவத்தை வைத்து வழிபடுறோம் இல்லையா. பொதுவாக நடராஜர் வடிவம் இருந்தாலும் கூட 3 வடிவங்களை நாம் உருவத்திருமேனிக்கு சொல்கிறோம். தட்சிணாமூர்த்தி யோக வடிவம்தான், கல்யாண சுந்தரனார் போக வடிவம்தான். அதனால் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அப்படி நீங்கள் வழிபடலாம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா, 25 மகேஸ்வர மூர்த்தங்கள். அதே போலத்தான் அம்பல சக்கரத்தை நீங்கள் திரு அம்பல சக்கரத்திலே பெருமானை மட்டுமே வைத்து வழிபடலாம், அம்பிகையோடு வழிபடலாம், 2 பேரையும் நடனக்காட்சியோடு வழிபடலாம் என்று ஒரு விதிவிலக்கு கொடுத்து சொல்லியிருக்கிறார் என்பதுதான்
நாம் இந்த சக்கரத்தின் மூலமாக புரிந்து கொள்வது. நாம் நினைக்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி சார் இதெல்லாம் நம்ம சக்கரை வழிபாடுன்னு சொன்னால் சில பேருக்கு அது பிடிக்கும். அதுக்காக சொல்கிறேன். முக்கியமாக சாக்த வழிபாடு, சக்தி வழிபடுகின்றவர்களுக்காக எந்திரம் மிக முக்கியம், அவங்க செய்வாங்க. அதுபோல் சிவனை வழிபடுகின்றவர்களும் எந்திரத்தில் வழிபடலாம், வெறும் சாக்தத்துக்கு மட்டும் உரியது அல்ல. ஏன்னா பல பேர் அப்படி நினச்சிடறாங்க, சாக்த வழிபாடுக்கு தான் எந்திரம் நினைக்கிறாங்க, அல்லது ஏதாவது மற்ற வேறு பில்லி சூன்யம் அதுபோல் எந்திரன்றாங்க. அது கிடையாது. சிவாலய சிவ வழிபாட்டிற்கு கூட சிவபூஜைக்கு கூட எந்திரம் பயன்படும் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு திருஅம்பல சக்கரத்தை சொல்லியிருக்கிறான்னு பார்க்குறோம். அது 9 தந்திரம் முடிகின்றது. அடுத்து ஒரு தந்திரம் நம்ம 10 ஒரு 2 பேஜ் இருக்கா, அடுத்துதான் முடியும். அது 9வது இல்லையா? சரி, 43 முடிஞ்சிடல, பக்கம் 40 முடிஞ்சிருக்கு. அடுத்து 44 அடுத்த வாரம் நமக்கு, அடுத்த வகுப்பில் 30ஆம் தேதி வருது நமக்கு. 44லேருந்து நம்ம அடுத்த வகுப்பு நான் படிக்கலாம். சரி, அதோடு நம்ம இன்றைக்கி நிறுத்தி வைக்கலாம்.